श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. அனுதினமும் ஆச்சாரிய துதிகள் என்று வழங்கப்படும் இந்த உபன்யாச தொடர் மூலம் பெரிய பிராட்டியார் விஷயமாக கூறத்தாழ்வான் அருளி செய்த ஸ்ரீஸ்தவம் என்று சொல்லக்கூடிய ஸ்தோத்திர கிரந்தத்தின் அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். ஏற்கனவே முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம். இன்று இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க பிராப்தமாகிறது நமக்கு. ஏ ஸ்ரீர்தேவி சமஸ்தலோக ஜனனீம் த்வாம் ஸ்தோத்துமீஹாமஹே யுக்தாஹம் பாவய பாரதீம் பிரகுணய பிரேம பிரதானாம் தியம் பக்திம் பந்தய நந்தயாஸ்ரிதமிமம் தாசம் ஜனம் தாவகம் லக்ஷ்யம் லக்ஷ்மி கடாட்ச வீச்சி விஸ்ருதேஹே தே ஸ்யாமசாமி வயம். மேலே விண்ணப்பம் செய்ததுதான் இரண்டாவது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்தின் தொடக்கத்திலேயே ஸ்வஸ்தி திசதாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை, நன்மைகளை நமக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை பெரிய பிராட்டியார் திருவடிவாரத்திலே கூறத்தாழ்வான் வைத்திருந்தார். அப்படிப்பட்ட பிரார்த்தனை என்னன்றத விவரிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது இந்த ஸ்லோகம். இல்லை, முன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை கட்டமைத்த காஞ்சி சுவாமி ஒரு பெரிய பிராட்டியாருக்கும் ஆழ்வானுக்கும் இந்த ஸ்லோகத்தினாலே ஒரு சம்வாத ரூபமாக, அதாவது ரெண்டு பேரும் உரையாடல் செய்வது போலே வியாக்கியானத்தை அமைத்திருக்கிறார். கூடிய மட்டும் அதே ரீதியிலே இந்த பொருளை சொல்ல யத்னம் செய்கிறேன். அப்படி சொன்னவே ஆனால் கண்டிப்பாக இந்த அர்த்தானுபவம் மிகவும் ருசிக்கும். முதல்ல இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான பிரதிபதார்த்தங்களை, பதங்களின் பொருளை முதல்ல தெரிவித்து மேலே ஒருங்க பிடித்து இந்த ஸ்லோகத்துக்கு ஆழ்வான் கருத்தாக இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன். முதல்ல பெரிய பிராட்டியனுடைய துதியிலே இறங்குகிறார். ஏ ஸ்ரீர் தேவி சமஸ்தலோக ஜனனீம் த்வாம். பெரிய பிராட்டியாரே, நீர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால், சமஸ்த லோக ஜனனீம் த்வாம், எல்லா உயிர்கட்கும் தாயாக இருக்கக்கூடிய உம்மை வயம் ஸ்தோத்தும் ஈஹாமகே, அடியோம் ஸ்துதிக்க விரும்புகிறோம் அப்படின்னு முதல் பிரார்த்தனையை அந்த இடத்துல அது மாதிரி வைக்கிறார். இந்த இடத்துல அதுக்கு மேலே ரெண்டாவது பிரார்த்தனை வைக்கிறார். யுக்தாஹம் பாரதீம் பாவய, அப்படி உம்மை துதிக்க வேணும் அப்படின்னால் அதற்கு பாங்கான வாக்கு நமக்கு இருக்க வேண்டுமே. அதனால் தெரிவிக்கிறார், யுக்தாம், உம்மை ஸ்துதிப்பதற்கு தகுதியான பாரதீம் வாக்கை பாவய, நீர் எமக்கு அருள வேணும் அப்படின்னு ரெண்டாவது பிரார்த்தனையும் வைக்கிறார். அதுக்கு மேலே தெரிவித்தார், உம்மை ஸ்துதிக்க விரும்புகிறோம், அதற்கு பாங்காக இருக்கக்கூடிய வாக்கையும் நீரே நமக்கு அருள வேணும் அப்படின்னு பிரார்த்தனை வைத்தோம். அது மட்டும் இருந்தால் போதுமா, வாக்கு இருந்தால் போதுமா அப்படின்னால் அன்பு மிகுந்த புத்தியும் இருக்க வேண்டும் உம் திறத்திலே. அதுக்காக பிரேம பிரதானாம் தியம் பிரகுணய, அன்பு மிகுந்த புத்தியை நமக்கு வளரச் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டார். அன்பு மட்டும் இருந்தா போதாது, அதுக்கு மேலே தெரிவிக்கிறார், உன் திறத்திலே பக்தியும் இருக்க வேண்டும். நீ உலகங்களுக்கெல்லாம் சமஸ்தலோக ஜனனியம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த எம்பெருமானை விட்டு பிரியாதவளாய் இருக்கக்கூடியவள், அகலகில்லேன் இறைமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று சொல்லும்படியாய் எம்பெருமானை விட்டு இறைப்பொழுதும் பிரியாதவளாய் இருக்கக்கூடியவளாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட உன் திறத்திலே பக்தியும் வேண்டுமே. அதுக்காக திருவார், பக்திம் பந்தயா, பக்தியை நன்றாக வளரச் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை விடத்துல வைக்கிறார். அதுக்கு மேலே இதை மட்டும் பண்ணால் போதாது, எங்களுக்கெல்லாம் ராமானுஜருடைய குடியிலே வந்த எங்களுக்கெல்லாம் கைங்கரியம் தானே புருஷார்த்தம். அப்படிப்பட்ட எம்மை ஏவல் செய்து அடிமை கொள்ள வேணும்ன்றதை தெரிவிக்கிறார். ஆஸ்ரிதம் இமம் ஜனம், உன்னை அடைந்திருக்கக்கூடிய இந்த ஜனத்தை எல்லாம் தாவகம் தாசம்,
உன்னுடைய ஏவல் சேவகனாக அடிமை கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு நந்தையா ஆனந்தப்படுத்த வேணும். அதுக்கு மேல தர்றார், இதெல்லாம் நடந்ததுன்னா நான் எதுக்கு உறுப்பாகுவேன் அப்படின்னு கேட்டால், ஹே லக்ஷ்மி அமீவயம் ச தே கடாட்ச விசி விசுருதேஹே லக்ஷ்யம் சியாம. லக்ஷ்மி தேவியே, இந்த அடியோங்களும் உம்முடைய கடாட்ச வீக்ஷணங்கள் ஆகிற அலையினுடைய பரவுதலுக்கு இலக்காக கடவோம் அப்படின்னு அது பிரதிபதார்த்தத்துக்கு அர்த்தத்தை தெரிவித்திருக்கிறார் காஞ்சி சுவாமி. மேலே ஒரு வாக்கியத்தையும் எடுத்து அர்த்தத்தை பார்ப்போம். கீழே முதல் ஸ்லோகத்திலே ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதாத்து என்று பிரார்த்தித்தார். அதாவது நன்மையை நமக்கு அளிக்க வேண்டும் பிராட்டியே அப்படின்னு பிரார்த்தித்த ஆழ்வானை பார்த்து, குரத்தாழ்வானை பார்த்து பிராட்டியார் தெரிவிக்கிறார், ஆழ்வான் நான் உனக்கு என்ன ஸ்ரேயஸை அளிக்க வேண்டும், என்ன நன்மையை அளிக்க வேண்டும் அப்படின்னு என்பதாக கேட்டுக்கொண்டீர் நம்மிடத்திலே. நீர் கேட்டு நான் கொடுக்காத இருப்பேனா? நல்லது, என்ன ஸ்ரேயஸ் வேணும், நன்மைகள் வேணும், ஐஸ்வர்யம் வேணுமா, சந்தானம் வேணுமா, வேண்டியதை கேளும் தருகிறேன் அப்படின்னு பெரிய பிராட்டியார் தெரிவிக்கிறார். உடனே ஆழ்வான் துணுக்குற்றார். ஐயோ, பிராட்டி நம்ம ஏதோ நன்மையை கேட்ட உடனே ஐஸ்வர்யத்தை எதிர்பார்க்கிறேன்னு நினைச்சுட்டாளே, சந்தானத்தை எதிர்பார்க்கிறேன்னு நினைச்சுட்டாளே, அப்படிப்பட்டவனா நான் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடுகிறது. நம் ஆழ்வார்களாகட்டும் ஆச்சாரியர்களாகட்டும் அவர்களைப் போல ஞான வைராக்கிய சீலர்கள் இந்த தரணியில எங்கேயுமே பார்க்க முடியாது. நாதமுனிகளை பற்றி ஆளவந்தார் ஒரு ஸ்லோகம் இடுகிறார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே. அதுல தெரிவிக்கிறார், நமோச்சிந்தியாத்புதா கிளிட்ட ஞான வைராகிய ராசையே. நாதமுனிகளோட ஞான வைராகியம் எப்படி இருக்குன்னா ஒரு ராசி குவியல் குவியலாக இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். எப்படின்னா திருப்பாவையிலே ஆண்டாள் தெரிவிக்கிறார், அந்த திருவாய்ப்பாடியினுடைய இந்த கோ சமிருத்தியை தெரிவிக்கக்கூடிய காலத்திலே கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து. அவர்களுடைய கோவளமானது எப்படி இருக்கு, அந்த சமிருத்தி எப்படி இருக்கான்னா அந்த திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய பசுக்களை தனித்தனியாக எண்ணிட முடியாதுன்னா ரொம்ப அதிகமான எண்ணிக்கைகள் இருக்கு. சரி, அப்போ 100 ஒரு கூட்டம் சேர்த்து 1000 ஒரு கூட்டம் சேர்த்து அந்த கணங்களை எண்ணலாம் அப்படின்னு பார்த்தால் அப்படியும் எண்ணப்படாது, அதுவும் அபரிமிதமாக இருக்கிறது என்று வியாக்கியானம் செய்தார்கள். அதுபோல நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய அந்த ஞான வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய குணத்திற்கு என்ன சொல்றது, அளவே கிடையாது என்று சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது. இதே கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தில் எடுத்துக்கோங்களேன். ஒரு சமயத்துல அந்த கூரத்தாழ்வான்னு சொல்லக்கூடிய பேராசிரியர் குலத்தாலே உயர்ந்தவர், செல்வத்தாலே நிறைந்தவர், கல்வியாலே மிகப்பெரியவர். அப்படிப்பட்டவர் ஒரு சமயத்தில் என்ன பண்ணார், அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே என்று சொல்லும்படியாய் கருணைக்கடலான ராமானுஜர் திருவடிகளே நமக்கு தஞ்சம் என்று தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் துறந்தார். தென் திசையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை நோக்கி பிரயாணப்படுகிறார். அப்படி பிரயாணப்படக்கூடிய சமயத்திலே அவர் கூடவே அவருடைய தர்மபத்னியான ஆண்டாளும் வருகிறார். கொஞ்சம் பொழுது சாய்ந்தது. போகக்கூடிய சாலையோ எப்படி இருக்குன்னா ஒரு காட்டு பகுதியா இருக்கிறது. அப்போ ஆண்டாள் கூரத்தாழ்வான் இடத்துல தெரிவிக்கிறாள், சுவாமி இன்னைக்கு ஒரு ராத்திரி எங்கேயாவது தங்கிட்டு போலாமோ, போற வழியே பார்த்தா காட்டு பகுதி போல இருக்கு, இருட்டு வேற அப்படியே கவிந்து கொண்டு வருகிறது, அதனால வழியில கள்ளர் பயம் இருக்குமோன்னு தோன்றதுனாலும். உடனே கூரத்தாழ்வான் சொன்னான், மடியில கனம் இருந்தால் தானே வழியில பயம், நம்ம எல்லாத்தையும் துறந்து தானே இவ்விடத்திலிருந்து அவ்விடத்திலிருந்து கோரமாநகரை விட்டு கிளம்பி வந்தோம், அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே உனக்கு ஏன் பயம், ஏதாவது கையில மடியில வச்சிருக்காயோ என்று ஆழ்வான் வினவினார். உடனே ஆண்டாள் தெரிவித்தார், ஆமாம், நீர் எப்பவும் விரும்பி அமுது செய்யக்கூடிய அந்த பொன் வட்டில் அந்த ஸ்வர்ண வட்டிலை கையிலே கொண்டு வந்திருக்கிறேன், அதற்காகத்தான் அஞ்சுகிறேன்னு தெரிவித்தாராம். உடனே என்ன பண்ணார், எல்லாத்தையும் துறந்து வந்தேன், எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சமடைந்த நம் ராமானுசன் திருவடிகளே தஞ்சம் என்று சொல்லும்படியாய் அந்த ராமானுசன் திருவடியை நோக்கி போகக்கூடிய காலத்திலே அதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய, அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த பொன்வட்டில் நமக்கு எதிர்க்குன்னு தூக்கி எறிந்தார். ஒன்வட்டில் தனை எறிந்த புகழுடையோன் வாழியே என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட வைராக்கியம் படைத்தவராய் வைராக்கிய நிதியாய் விளங்கக்கூடியவர் கூரத்தாழ்வான். அப்படிப்பட்ட கூரத்தாழ்வான் உடனே பிராட்டிக்கு உத்தரம் தன்னுடைய பதிலை தெரிவிக்கிறார். அம்மா தாயே, அப்படியெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஐஸ்வர்யத்தையோ ஒரு சந்தானத்தையோ சந்தானமாகிய சுத்திர புருஷார்த்தங்கள் ரொம்ப தாழ்ந்த பயன்கள்
அதையெல்லாம் விரும்பி கேட்க வல்லேன் அல்லேன் நான். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஏஸ்ரீர் தேவி சமஸ்த லோக ஜனனீம் துவாம் வயம் ஸ்தோதுமீஹ மகே. உம்மை வாயார துதிக்க வேணும்ன்றதான் எனக்கு விருப்பம் அம்மா. மற்றபடி எந்த விதமான தாழ்ந்த புருஷார்த்தங்களிலும் நமக்கு விருப்பம் இல்லை, நம் கண் செல்லாதுன்னு தெரிவித்தாராம். உடனே பிராட்டி அவனுக்கு பதில் சொல்லுகிறார், ஆழ்வானுக்கு பதில் சொல்லுகிறார். அப்படியானால் இது என்னிடத்திலே பார்த்து பிரார்த்தித்து பெற வேண்டியது என்ன இருக்கு? என்னை வாயார வாழ்த்தணும்னு நீர் நினைக்கிறார். அப்படின்னா நீர் எதுக்கு என்னிடத்துல பிரார்த்தித்து ஏதோ ஒன்று பெற வேண்டும்? நீர் தான் பெரிய பண்டிதராச்சே, மகா கவியாச்சே. உம்முடைய பஞ்சஸ்தவங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திர கிரந்தங்கள்லாம் எதுக்தயஸ்திரஹி கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம் என்று சொல்லும்படியாய் அந்த வேதமாகிற மாதுவுக்கு ஒரு திரு மங்களசூத்திரம் போலே விளங்குகிறது அப்படின்னு எல்லாம் கொண்டாடுகிறார்களே. அப்படி இருக்கக்கூடிய மகா கவி நீர், உம்முடைய இஷ்டப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமே, இதுல நான் அளிக்க வேண்டிய ஸ்வஸ்தி நன்மை உமக்கு என்ன இருக்கிறதுன்னு பிராட்டி கேட்கிறான். உடனே ஆழ்வான் தெரிவிக்கிறார், அம்மா இப்படி நீர் அருளி செய்யலாமா? இப்படி அருளி செய்யலாமா? யுக்தாம் பாரதீம் பாவய. உம்மை துதிக்கணும் அப்படின்னா அதுக்கு பாங்காக அதற்கு தகுதியான வாக் சமிருதி நமக்கு வேணுமே, சரஸ்வதியினுடைய சமிருதி வேணுமே நமக்கு. அப்படிப்பட்ட அந்த வாக் சமிருதியை, நமக்கு நாவுடைமையை, நாவீரை நமக்கு தந்தருள வேணும் அப்படின்னு ஆழ்வான் பிரார்த்திக்கிறார். உடனே பிராட்டி தெரிவிக்கிறார், அப்படிப்பட்ட திருநாவீரானது உமக்கு ஏற்கனவே வாய்த்திருக்கிறது, வேறு தேவை ஏதாவது இருந்தால் கேளும் அப்படின்னு பிராட்டி சொல்கிறாள். உடனே ஆழ்வான் தெரிவிக்கிறார், நான் வாயால ஏதோ சில சப்தங்களை எல்லாம் சொல்லுகிறேன், ஆனா மட்டும் என்னன்னா என் உள்ளத்திலே அன்பு கனிந்த புத்தி இருக்கா உன் திறத்திலே அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. அதை நீர் அருள வேணும். பிரேம பிரதானாம் தியம் பிரகுணய. உன் திறத்திலே அன்பு மிகுந்து இருக்கக்கூடிய கனிந்த புத்தி, அதை எனக்கு நீ அருளி செய்ய வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு அருள வேணும் அப்படின்னு பிராட்டி இடத்திலே ஒரு பிரார்த்தனையை மேலே வைக்கிறார் புறத்தாழ்வான். அப்ப பிராட்டி சொல்கிறாள், ஆழ்வான் நீர் என்னை எப்போ ஸ்துதிக்க வேணும்னு விரும்பினீரோ அந்த க்ஷணத்திலேயே உனக்கு அப்படிப்பட்ட அன்பு கனிந்த புத்தி ஏற்பட்டுப்பட்டது. அன்பு மிகாமலும் நெஞ்சு கனியாமலும் நீர் இருந்திருந்தீர். ஆனால் என்னை துதிக்க வேணும், என்னை ஸ்தோத்திரம் பண்ண வேணும் நீர் முயன்றிருக்கவே மாட்டீர். ஆன பின்பு உமக்கு அப்படிப்பட்ட புத்தி ஏற்கனவே கைகூடியே இருக்கிறது, வேறு தேவை ஏதாவது இருந்தா கேளுமே அப்படின்னு பிராட்டி சொல்ல ஆழ்வான் தெரிவிக்கிறார், உம்முடைய எம்பெருமாட்டி உன்னுடைய பேரருளாலே ஏதோ சிறிது பக்தி, சொல்பமான பக்தி அடியனுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா பக்திம் பந்தய. அந்த பக்தியானது நன்றாக வளரச் செய்ய வேணும். அது எப்படி நான் பரமபக்தி அளவும், பரபக்தி பரஜானம் பரமபக்தி என்று சொல்லும்படியாய் பரமபக்தி அளவாக வளரச் செய்ய வேணும் அப்படின்னு ஆழ்வான் தெரிவிக்கிறார். அதனால் தெரிவிக்கிறார், அது பரமபக்தி அளவாகும் முதிர்ந்தும்படி நீ அருள் புரிய வேணும் எம்பெருமாட்டின்னு தெரிவிக்கக்கூடிய சமயத்திலே பிராட்டி அதற்கு உத்தரம் அருளி செய்கிறார். ஆழ்வான் அதையெல்லாம் நீர் விரும்ப வேண்டாம். ஆழ்வார்க்கு எப்படி காலக்கிரமத்திலே படிப்படியாக அந்த பக்தி வந்ததோ ஏற்பட்டதோ அதே போலே திறத்திலும் அந்த பரம பக்தி பரிணமிக்கும். அதனால கிரமமாக தன்னடையே விளையும் அது அப்படிப்பட்ட பரம பக்தி. அப்படி விளையப் போவதை நீர் ஏன் அபேட்சித்து பெறுகிற, பிரார்த்தனை செய்து பெற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே ஆழ்வான் தெரிவிக்கிறார், அம்மா நீர் சொல்லக்கூடிய அந்த பரமபக்தி, அந்த முதிர்ந்த பக்தியானது, ஞானம் கனிந்த நலம்னு சொல்லக்கூடிய பக்தியானது எப்போது முதிரப்போகிறது என்று எதிர்பார்த்திருக்கவும் அதுவரை தரித்திருக்கக்கூடிய சக்தி உடையவன் நான் இல்லை அம்மா. நான் எப்படிப்பட்டவன் இருக்கேன், எப்படிப்பட்டவனா இருக்கேன்னு ஆஸ்ரிதம் இமம் ஜனம், உம்மை அடைந்திருக்க, உண்மையே சரணமாக அடைந்திருக்கக்கூடிய ஒரு ஜனங்களாய் ஒரு மனிதனாய் இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை நீர் இப்போதே என்ன பண்ண வேணும் அப்படின்னு கேட்டால், தாவக்கம் தாசம் நந்தய, உம்முடைய ஏவல் சேவகனாக அடிமை கொண்டு ஆனந்தப்படுத்த வேண்டும். தேவிமாராவார் திருமகள் பூமி ஏவமத்தமராட்செய்வார் என்று சொல்லும்படியாய் எல்லாரையும் எப்படி நீர் ஏவினீரோ, பிரம்மேஷாதி சுரவிரஜசதயிதாசி கணஹா என்று சொல்லும்படியாய் பிரம்ம ருத்ராதிகள் தேவர்களின் பத்னிகளெல்லாம் உனக்கு தாசி வர்க்கமாயும் தேவர்களெல்லாம் உனக்கு தாசவர்க்கமாயும் இருக்கிறார்களோ, அவர்கள் திறத்திலே எப்படி அவர்களை தாசர்களாகவும் தாசிகளாகவும் கொண்டு கைங்கரியம் கொள்ளுகிறாயோ,
அதே போல நம்மிடத்திலும் அடிமை கொள்ள வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். ஆதலால் உம்மை வந்து பணிந்த என்னை இப்போதே உம்முடைய அந்தரங்க கிங்கரனாக்கி பணி கொண்டு மகிழ்விக்க வேணும் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உன்னுடைய கடாட்சம் வேணுமே. அதற்கு உறுப்பாக இவ்வளவு நன்மைகள் விளைவதற்கு உறுப்பாக என்ன வேணும் கேட்டால், அமீவயம் ச ஹே லக்ஷ்மி அமீவயம் ச தே கடாட்ச வீசி விசுருதேஹே லக்ஷ்யம் சியாம. உம்முடைய குளிர்ந்த கடாட்சங்கள் அடியன் மீது பிரசரிக்க வேணும். குளிர்ந்த கடாட்சங்களா கடாட்ச வீச்சி விசுருதேஹே. கடாட்சமாகிற அலைகள் அப்படியே அலைகளானது எப்படி பரவுதோ அதே போலே அந்த அந்த பரவதன் அந்த அலைகளுடைய அந்த கடாட்ச வீழ்ச்சி விசிறன்னு சொல்லக்கூடிய அலைகளுக்கு அடியேன் இலக்காக வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அமீ பயம் ச கடாட்ச வீழ்ச்சி விசிறுதே அப்படின்னு சொன்னால் பிராட்டியனுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னா கிருபாசாகரமான திருக்கண்கள். கிருபாசாகரம், சாகரம்னா சமுத்திரம், கருணையே ஒரு சமுத்திரமாக வடிவெடுத்ததை போல இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட திருக்கண்களில் இருந்து கட்டாட்சமாகிற அலை அப்படியே வீச்சு விசுறுத்தேனா அலை எப்படி வரிசைகளை பரவுகிறதோ அது அப்படிப்பட்ட அந்த திவலைகள் என்மேல் விழும்படியாக நீர் அருள் புரிய வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். அமீ வயம் ச நடுவில் தெரிவிக்கிறார். ஏ லக்ஷ்மி அமீ வயம் ச. அமீன்னு சொல்லக்கூடியது என்னன்னா இவருடைய பிராட்டியுடைய கடாட்சத்தை பெறாமல் துவண்டு கொண்டு கிடக்கக்கூடிய நிலைமையை தெரிவிக்கிறது. அது எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னா, ராமபிரான் வனத்திலே பிரவேசிக்கக்கூடிய காலத்திலே, தந்தை சொல் கேட்டு வனத்திலே பிரவேசிக்கக்கூடிய காலத்திலே அந்த தண்டகாரண்யத்திலே இருக்கக்கூடிய ரிஷிகளெல்லாம் ராமன் திறத்து வந்து தங்களுடைய குறைகளை வைத்தார்கள். தாங்கள் எங்கனம் அசுரர்களாலே நலிவு பெறப் பெறுகிறோம் அப்படின்றதை ஒரு ஸ்லோகத்தாலே தெரிவித்தார்கள். ஏஹி பஷ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் அதானாம் ராட்சசைர் கோரைஹி பகூனாம் பகுதாவனே. ராமா, இவ்விடத்துல இருக்கக்கூடிய குவிந்து இருக்கக்கூடிய இந்த சாதுக்களுடைய எலும்பு கூட எல்லாம் பாடுறாமா. இவையெல்லாம் என்னன்னா இந்த அசுரர்களாலே கொல்லப்பட்டவர்கள் இவருடைய எலும்பு கூட்டம் அப்படியே இருக்கு. எங்களோட உடம்பே பாரு, கை இருந்தா கால் இல்லை, கால் இருந்தா கண் இல்லை, மூக்கு இருந்தா வாய் இல்லைன்னு சொல்லும்படியாய் எங்களுடைய அவயவங்கள் எல்லாம் சர்வ அவயவங்களும் அந்த ராட்சசர்களாலே நலிவு பெறப்பெற்றது. அப்படிப்பட்ட நீ என்னை காப்பாற்ற, எங்களை நீ காப்பாற்ற வேண்டும்னு அந்த காலத்திலே தண்டகாரணத்திலே ரிஷிகள் எல்லாம் எவ்வாறு தங்களுடைய கவலையை தெரிவித்தார்களோ அதே கிரமத்திலே இந்த இடத்துல கூறத்தாழ்வான் சொல்லுகிறார், என்னை நீ வந்து காத்தருள வேணும், எனக்கு நல்ல வாக் சமிருதியை கொடுக்க வேண்டும், புத்தியை வளரச் செய்ய வேண்டும், பக்தியை பெருக்கச் செய்ய வேண்டும், உன் திறத்தை அடிமை கொள்ள செய்ய வேண்டும், உன் கடாட்ச வீச்சு விசிறுதமானது அந்த கடாட்ச அலைகளானது என் மேல் விழ வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அந்த கூறத்தாழ்வான் சொன்னபடி நமக்கும் அந்த பெரிய பிராட்டியார் அருள வேணும் என்று பிரார்த்தித்து அடியேன் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.